இங்கே பாருங்களேன், இவங்கெல்லாம் நம்ம காசு போட்டு விதை போட்டு விளைச்சதே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இவங்க ஒரே இதில் 5 சுட்டு பாருங்கள். அவங்க எப்படி தலைகள்லாம் அப்படியே அழகாக மலர்ந்துருக்குறாங்க. 5 பேர் இருக்காங்க. அவர்கள் மட்டும் இல்லை. அந்த காம்பு தெரியுதுங்களா? இந்த சைடில் 3, இந்த சைடில் 2, அதே மாதிரி உள்ளே 3 பேர் இருக்காங்க. செடி நான் தொடக்கூடாது, அதனால் உள்ளே 3 பேர் இருக்கிறாங்க. இங்கிட்டு பாருங்க 2 பேர் இருக்காங்களா? உள்ளே 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உள்ளார இன்னும் 2 பேர் இருக்காங்க. பாருங்க, சூப்பராக. இவங்க எல்லாமே நம்ம சாப்பிட்டு அப்படியே அந்த தண்ணியில் தக்காளி எல்லாம் கழுவிட்டு போடுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அந்த விதையில் வந்து முளைச்சி வருது. இது பாருங்களா, என்ன செடின்னு உங்களுக்கு தெரியாது, காய் விட்டதுக்கப்புறமா நான் சொல்கிறேங்க. சீத்தா செடி அதுவும் அப்படி தான். நான் வந்து போட்டதில்லை. எங்கள் அம்மா வந்து பல வருஷங்களில் ஒரு 10-15 வருஷமாக இருக்கா. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கா என் கூடன்றதை பாருங்களேன். ரொம்ப வருஷமாக வந்து இது மல்லி செடி இருந்து பாருங்கள், அங்கே இருக்குது. மல்லி செடியோடு வந்தாங்க இருக்காங்க. பெரிய வெங்காயத்தை வந்து வாங்கிட்டு வந்தால் முளைச்சிருது இல்லைங்களா, அது பாருங்கள். அப்படியே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு வளர்கிறவங்க தாங்க. எதுவுமே வந்து ரோஸ் செடி நம்ம எது காசு போட்டு வாங்கினோம்ல, அத்தனையுமே வந்து கொஞ்சம் இதாகிட்டாங்க. எல்லாமே அப்படி தப்பு செடின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இவங்களும் பாருங்கள். இதில் தான் வந்து நமக்கு கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி நிறையா இருக்குது. வெயிலுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே வந்து இஞ்சி, அதுக்குள்ளே கரிசலாங்கண்ணி இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டேன் எல்லாமே. அப்புறங்க எங்கள் ஒரு தக்காளி செடி நெட்டிருக்கிறேன். இது ஃபுல்லாக கரிசலாங்கண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்க நம்ம வந்து வாழை வந்து ஒருத்தர் கொடுத்துருந்தேன், பக்கத்தில் குடியிருந்தவங்களுக்கு கொடுத்துருந்தேன். சரி, அவங்க வீட்டில் அவங்க வளர்த்துட்டு இருந்து இன்னொருத்தருக்கு ஒரு கம்பு கொடுத்துட்டாங்க, கீழ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. நம்மளும் தானே பிடுங்கி எடுத்துட்டேன். அவங்க மறுபடியும் வீடு காலி பண்ணிட்டு போகும்போது நமக்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க, வைங்கான்னு சொல்லிட்டு. எனக்கு இது யூஸ் ஆகுது. எப்படின்னா, இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கி சாமி கும்பிடும்போது எடுத்துக்குவேன். பாருங்கள், கரிசலாங்கண்ணி அவங்க இஷ்டத்துக்கு விதை எங்கெங்கே. இது வந்து நிறைய பேர் இப்போ எல்லாருமே வீட்டுக்கிட்ட வளர்த்துறாங்க. இட்லி பூ செடி, இவங்க வந்து சாண்டல் கலரு அரளி எல்லாம் இருக்காங்க. பாருங்க, இவங்கள ஒரு இடத்துல இருந்து நான் பறிச்சுட்டு வந்தேன். நிறைய போட்டு இது பக்கத்து விட்டு கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு கிள்ளி வச்சுருந்தேன். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறமா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சாமந்தி தாங்க, அதிலிருந்து கிள்ளி ஒரு இடத்துல வச்சுருக்கிறேன் பாருங்களேன். அப்படியே ஒவ்வொன்றா கீழே பாருங்கள் கரிசலாங்கண்ணி. அது மாதிரி வந்து எது பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே வந்து சொன்னோம் இல்லைங்களா, கருப்பு மஞ்சள் இது ஃபுல்லாகவே அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதில் நெல்லிக்காய் செடி வந்து அதை நான் அப்படியே விட்டேன். இங்கே ஒரு தக்காளி இருக்குது பாருங்கள், நிறையா பழுத்து எடுத்துட்டேன். அதில் இருந்து எல்லாமே தாங்க அரளி, பெரிய மரம் அரளி அது தூக்கி அங்கே வச்சுருக்கிறேன். எல்லாமே வந்து நம்ம வீட்டில் வளர்ந்தது தான். அதான் இது வந்து சிவப்பு வெண்டைக்காய், பெருசாக சிவப்போடும். இதில் குரங்கு வந்து பிஞ்சு அந்த இது விட்டதுக்கப்புறமா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது வாழை மரம், இந்த வாழை மரம்ன்ற பப்பாளி மரம். இவங்க பாருங்கள், அந்த இவங்க ஒரு செம்பருத்தி, அங்கே வந்து மாதுளம்பழம், முருங்கைக்கீரை. பாருங்கள், அப்படியே எனக்கு கண்ணு கிடைக்கும் போது ஒவ்வொன்றா அப்படியே சேதரிச்சு பண்ணிக்கிறதா. இந்த மிளகாயை நான் ரொம்ப காரம், ஆனால் பிடுங்கி போட்டுடுறேங்க. ஆனால் வந்துடுறாங்க. இதில் 4 மிளகாய் பறிச்சுட்டேன். இப்போ நிறைய பிஞ்சு விட்டாங்க. மறுபடியும் இதை தூக்கி போடுறதுக்கு வழி இல்லை. ஏன்னா இதில் வந்து நான் லவங்கம் பூவும் மரம் வச்சிருந்தேன். நல்ல மரம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே இருக்குது, காஞ்சிடுச்சு. அது பிச்சு போட மனுஷராக முட்டை. பன்னீர் ரோஸ் செடி, இது பூசணி விதை. இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்டு வந்து ஒவ்வொரு டைமும் அப்படியே போட்டுரும் இல்லைங்களா, அதில் வர்ற செடி தாங்க. ஒன்றுமே
ஏன்னா அம்மா காசு போட்டு வாங்கி வச்ச செடியெல்லாம் 300-400 வாங்கி போட்டு செடி எல்லாமே. ஒரு தக்காளி வந்திருக்கா, உளுந்து, லெமன் ஒன்றும் தெரில, இல்லை இது இந்த நார்த்தங்காயின்னு தெரில, அதுவும் சாப்பிட்டு போட்டது தான். எல்லாம் ஒவ்வொன்றா அவங்கவுங்களாம் வர்றது தான், நம்மளை தேடி வராங்க. பாரு, இவங்கள நான் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வச்சேன். இவங்களும் எனக்கு யார் எது செய்கிறாங்களோ அவங்கள ஏற்றுட்டு அந்த பாவக்கர்மாவை அவங்க ஏற்றுட்டு அப்படியே காய்கிறாங்க பாருங்களேன். இதுதான் நம்மளோட யாராவது தெரிஞ்சும் தெரியாமல் தவறுகள் நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்க இல்லைங்களா. அதில் நம்ம இப்போ இங்கே எந்த ஒரு நாய் பூனை எதுவும் வளர்த்துறதில்ல. அதில் ஒரு காலத்தில் வளர்த்து வீடை விட்டு போகும்போது எங்கள் பையன் 4th படிச்சுட்டு இருக்கும்போது, சின்ன பையன் 4th படிக்கும்போது வாங்கிட்டு ஒரு டாக் வளர்த்துட்டு இருந்தேங்க. அவங்க பார்த்தீங்களா எப்படி காஞ்சிட்டாங்க. நெல்லிக்காய் பாதி மரம் காஞ்சி ஒடிச்சு போட்டேன். இவங்களை அப்பப்போ சாமிக்கிட்ட வேண்டிட்டு வச்சுட்டு இருந்தேன். இலை ஃபுல்லாக கொட்டிடுச்சு, காஞ்சி போன மாதிரி. இப்போ லைட்டாக துளிர் வர மாதிரி இருக்குது. அதை நம்ம ஐயன்கிட்ட தான் வேண்டிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இவங்க இருக்கணும், இவங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட இருக்கிறதெல்லாம் என்னன்னா பொன்னாங்கண்ணி கீரை. இல்லை சாமிக்கு போட்ட பூவெல்லாம் கடையில் சாமி போடுவோங்க. அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி செடிங்களுக்கு போட்டுருவேன். எதுவுமே இப்போ வெங்காயம் தோல் கூட அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அதுவும் ரொம்ப பூண்டு வெங்காயன்றது ரொம்ப காக்கும் தானே, அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. கத்தல் பூ பெற அழகாக விட்ருக்குறா. அவங்க பக்கம் போகும்போது எடுக்காமல் விட்டேன். கத்தல் பாருங்களேன், இது 3 முறை இது வளர்ந்தால் ஏதோ நமக்கு நன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பாருங்களேன், எல்லாம் சும்மா வச்சுட்டு தான் அது பாட்டுக்கு வச்சேன், அது பாட்டுக்கு வந்துடுச்சு. ஏதோ ஒன்று பாருங்கள், நம்ம கிராமத்து ஸ்டைலில் பாத்திரத்தை கழுவி இந்த பக்கம் வச்சுருவேன். இப்படி போகொண்டு மேலே வச்சு விட்ருவேன். என்ன நம்ம இப்போ நிறைய டவுனில் மாடர்ன் இதில் செய்கிறபடி சொல்லிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு அந்த தண்ணி வடிஞ்சால் போகிறோம். ஈரப்பதத்துலேயே நம்ம வீட்டில் அந்த ட்ராவுங்களுக்குள்ளே போட்டு வச்சிடுறோம்ப. அது போட்டு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உடனே எடுத்து நம்ம சில இடத்துல வாஷ் பண்ணும்ப, சுத்தமாக தானே கழுவி வச்சும்ப அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து போட்டு அப்படியே சமைக்கும்ப. அதில் எல்லாம் நிறைய கிருமிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி சிம்பிளாக நம்ம கார்டனை சிம்பிளாக எடுத்து காட்டியிருக்கிறேன், போட்டிருக்கிறேன். இதெல்லாமே நம்ம காசு போட்டு நான் பன்னீர் ரோஸ் ஒன்று தாங்க இருக்குது. சம்மங்கி பூ வச்சுருந்தேன், அதுவும் போயிடுச்சு. நல்லா வளருவாங்க. வளர்ந்து மொக்கு ஸ்டேஜுக்கு வரும்போது டக்குன்னு அப்படியே கருகிடுவாங்க. மா இலை 3 இடத்துல, அதுவும் நம்ம சாப்பிட்டு போட்டு வந்தது தாங்க. நல்லா பெருசாக வந்தது, இலை கொடுத்தது. எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு இது பெருசாக மரம் ஆகும், நீ ஏன் ராவடி பண்ணிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க. அது அப்படியே அவங்க வாய் முகூர்த்தத்தில் பொசுங்கி போயிடுதுங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா அவங்களெல்லாம் நான் விலை கொடுத்தவங்கள சாப்பிட்டு போட்டது அப்படியே மதன்னு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் செம்பருத்தி வாங்கிட்டு வச்சேன். அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்துட்டு ஒன்று காசு போட்டு வாங்கினது பிற அதுதான் இருக்குது. எல்லாமே இந்த வெள்ளைப்பூச்சி உட்காந்து சில இதெல்லாம் பட்டு போயிடுது. சில இது அப்படியே நல்லா வளர்கிற அந்த மஞ்சள் பூ விடுங்க பாருங்கள், கொடியாக டிஸ்டிக் வைக்கிறான்றாங்க. அது 300 போட்டு வாங்கி வச்சேன். கடைசிக்கு நல்லா ஏறி எங்கள் மாடி ஃபுல்லாக பின்பக்கம் ஏறி நல்லா படர்ந்து பூடுச்சு. அவங்க மேலே இருந்தே கருகிட்டு வந்துட்டாங்க. இது எதுக்கு நான் இப்போ சும்மா வளவலன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது கிராமத்துல எல்லாம் ஆடு மாடு கோழி ஏதாவது ஒன்று வளர்த்துவாங்க. அந்த நாய் பூனை ஆடு மாடு வளர்த்தும்போது நம்மக்கிட்ட எது ரொம்ப பாசமாக இருக்கோ அது என்ன செய்யறதுன்னா, நமக்கு யாராவது கெடுதல் செய்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி பாருங்கள் அமாவாசை, கெடுதல் செய்யும்போது அந்த கெடுதலை நம்ம மேலே உண்மையான பற்று இருக்கிறது ஏற்றுக்குதுங்க. அதோட உயிர்களை ரொம்ப கடினமான ஒரு இதை கொடுத்தாங்களான்னா
அந்த உயிரினங்கள் வந்து பலியாயிடுது. அதே மாதிரி தான் இது உண்மை. நீங்கள் வந்து சத்தியம். நீங்கள் வந்து நல்லா பாருங்கள். இப்போ செடிகள், நான் வந்து செடி வந்து ரொம்ப விருப்பப்பட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இங்கே மேலே வந்து இந்த ரூமில் கதவை லாக் பண்ணிட்டேன், அதனால் இருட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் ஒரு குருவை வச்சு இருக்கார், உயிரோடு தான் இருக்கார் அவர். அவரை வச்சு வழிபட்டுக்கும்போது இந்த இடத்துல வந்து பூஜை நடக்கும். பெரிய ஃபோட்டோ இந்த லெவலுக்கு மேலே செவுத்துலேருந்து கீழே வரைக்கும் லெவலில் வச்சு பூஜை நடத்திட்டுக்கும்போது எத்தனை வகை என்னால் ரோஸ் வைக்க முடியுமோ அத்தனை வகை ரோஸும் இந்த இடத்துல மேலே மாடியில் வச்சுருந்தேன். ஒரு பூ கூட நான் விலைக்கு வாங்க மாட்டேன். செம்பருத்திலேருந்து ரோஸ்லேருந்து அவ்வளவும் பகவானுக்கு படைச்சிட்டு இருந்தேன், போட்டு இருந்தேன். இங்கே பூஜைக்கு வர்றவங்கெல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் எப்படி நீ மெயின்டைன் பண்ணுற நாகலட்சுமின்னு கேட்பாங்க. எனக்கு பிடிக்கும், அதனால நான் வச்சுருக்கிறேன். அவர் ஐயா பார்த்துக்கிறாரு, அவருக்கு தேவைப்படுது, அதனால பார்த்துக்கிறாரு. இதில் வந்து நான் எதுவுமே கண்ணா பின்னான்னெல்லாம் எந்த உரமும் போட மாட்டேன். ஃபுல்லாக வெஜ்ஜு, தயிர் இந்த மாதிரியே வந்து உரம் வாங்கி வச்சுருந்து போடுவேன், அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ அழகாக இருக்கும். அது எந்த நேரத்தில் எல்லாமே அப்படியே இந்த பசங்க எல்லாம் மேலே இருந்தானுங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேர எல்லாம் தண்ணி ஊற்றி இந்த ரூம்லேயே வந்து நம்ம இது இருக்கு இல்லைங்களா, ரெட் கலரில் வயலட் கலரில் வருது பாருங்கள். நம்ம திஷ்டி கூட இப்போ என் வீட்டில் இருக்குங்க. அது வந்து இந்த வீடு ஃபுல்லாக அப்படியே கொடியாக நான் கட்டி விட்டேன், படர்ந்துடுச்சு. கீரையாக சமைச்சு நம்ம சாப்பிட்லாம், பசலைக்கீரை மாதிரியே கீரையும் சமைச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அழகாக வச்சுருந்தேங்க. செடியெல்லாம் எனக்கு தோட்டம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து பொறாமையாக இருக்கும். இந்த பொம்பளை அங்கேயும் இங்கேயும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காள, சும்மாவே இருக்க மாட்டாள், எப்படி இது பண்ணுறான்னு வெளியே மனசு விட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவ்வளவும் எண்ணங்கள் வந்து வக்கர புத்தியை வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் முதுகுல் குத்துறது. நான் இல்லாத டைமில் அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அழிச்சிட்றாங்க. அந்த செடிங்கெல்லாம் அதே மாதிரி போயிடுது அக்கம் பக்கம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ரீசன் பையன் வீட்டில் தான் இருந்தான். ஆனால் அவன் சனிக்கிழமை தான் வந்து அவன் வந்து ரூம்குள்ளே போயிட்டான்னா அவ்வளோதான், வெளியே எங்கேயும் வரமாட்டான். நான் அன்றைக்கி வந்து திங்கக்கிழமை விடிய காலம் வரேங்க. சண்டே நைட்டு ஏறிட்டு 1.5 நாள் தான் எங்கள் பையன்கிட்ட இருந்து வந்துட்டு பார்க்குறேன். நைட்டு நான் கவனிக்கலை, வேறு ஒரு டென்ஷனில். காலையில் ஒரு 4 மணி 4:30 வந்து உள்ளே நுழையும் போது கவனிக்கலை. ஐயா நம்ம வந்து கனகமட்டி ஐயா கூட வந்திருக்கிறாரு. நான் அதை கவனிக்காமல் வந்துட்டேன். ஐயோ வந்து கவனிக்கல. ஆனால் வந்து எங்கே போனாலும், ஏன்னா நான் வரும்போது மேட்டூருக்கு இந்த பக்கம் அதாவது மாதேஸ்வரம் கோயிலை தாண்டறதுக்கு முந்தி மாதேஸ்வரம் கோயிலுக்கும் மைசூருக்கும் சென்ட்ரலில் ஒரு இடத்துல வந்து நான் இன்றைக்கி எப்படியாவது பார்க்கணும், யானை பார்த்துட்டு போகும்போது வந்து அது டக்குன்னு வேகமாக போயிடுச்சு, பார்க்க முடியல. அதான் நாங்கள் மானு தான் பார்த்தேன், முயல் நிறைய பார்த்தேன், பார்க்க முடியல. அப்புறம் வந்து நிறைய கூட்டம் நின்று இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கார்காரெல்லாம் பின்னோக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. பார்த்தா நம்ம ஐயன் உக்காந்துட்டுருக்கிறாரு, நின்றுட்டுருக்கிறாரு. யாருக்கும் இடம் கார்காரெல்லாம் பின்னோக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா டிரைவர் வந்துட்டு சொன்னார், மாமா நீ யானை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தீங்கள, போகும்போது எதாவது மிஸ் பண்ணிட்டான்னீங்களா, பாருங்கள் அவர் நின்றுக்கிறாரு அப்படின்னு. கரெக்டாக அந்த ஜன்னல் பக்கத்துலேயே போய் வண்டியை நிறுத்துறாருங்க. நம்ம ஜன்னல்கிட்ட அவர் மூஞ்சி இருக்குது. அவருடைய சைடில் பார்க்குற பார்வை அழகாக பார்க்குறாரு பஸ் இருக்கிறவங்கள. நான் என்னவே பார்த்த மாதிரி, இது சத்தியங்க, என்னவே பார்த்த மாதிரி நான் பார்த்துட்டுருக்கிறேன். எங்கள் அண்ணியும் அக்கா வந்துட்டு ஐயோ பார்க்குறேன் ஃபோட்டோ எடுக்கிறேன். வேண்டாம், ஃபோட்டோ எடுத்தோம்லான்னா இதில் லைட் விழுகும் இல்லை, டக்குன்னு அவருக்கு ஏதாவது ரேஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது, கோவம் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து எடுக்கலை. கண்டக்டர் பின்னாடி அந்த பக்கம் போய் எடுத்திருந்தார். ஆனால் அவர் வந்து என்ன எடுக்கலை. அப்போ பார்த்துட்டு இருங்க. அப்புறம் 2-3 காரு வந்து பஸ் டிரைவர் வந்து நீங்கள் லைட்டாக ஓரம் கட்டிட்டு போங்க, எனக்கு அந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணிவிட்டு பின்பக்கமே போங்க அப்படின்னு 3 காரு அனுப்பிச்சி விட்டார். அப்புறம் எங்கள் வண்டிக்கு பின்னாடி ஒரு டெம்போ இருந்துச்சு, அந்த டெம்போவை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டைம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க.
இன்னொரு இடத்துல ரோட்லேயே இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டுருக்குறாங்க. தண்ணி குடிக்க வருவாங்களாம். அவர் டிரைவர் சொன்னார், அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ பஸ் என்னங்க அப்படியே கமுத்தி போட்டுருவாங்க. நாங்கள் காட்டில் அப்படியே பஸ் எகிரி குதிச்சுட்டு, ஏன்னா எல்லா பக்கமும் வந்து தும்பிக்கையை விட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல வேலை கூட்டம் இல்லை அதிகமாக, பசங்க தான் இருந்தாங்க, எல்லாம் குதித்து எகிரி குதிச்சுட்டு காட்டுக்குள்ளே பூந்தடிச்சு ஓடி போயிட்டுங்க. அதுக்கப்புறமா ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த காட்டில் இருக்கிற இவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி, பஸ் டிரைவருங்கிட்ட இருக்க மாட்டேங்குது, ஃபோன் பண்ணதுக்கப்புறமா அவங்க அந்த காட்டிலேருந்து ஒரு சத்தம் வருமா, அது போனதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க, வனவிலங்கை பார்க்குறவங்க. அப்புறமா அவங்க வந்து பார்த்துக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் வந்து பஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. அதான் சொல்லிட்டு வந்தாங்க. ரொம்ப அதிசயமாக இருந்தது. இதெல்லாம் எப்போயாவது நமக்கு ஒரு முறை போகும்போது இதெல்லாம் நியூஸ்லாம் கிடைக்கிறது. அதனால் ஒவ்வொன்றுமே நம்ம வளர்த்துற ஜீவங்கள் வந்து நம்மக்கிட்ட யார் என்ன செய்கிறாங்களோ அதை வந்து அந்த பாவகர்மாவை அவங்க எடுத்துடுறாங்க. செடி அதே மாதிரி தான். நான் சொல்கிறது, செடிக்கு வந்துட்டு எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்காதீங்க. நம்ம கூட அந்த நேரத்தில் ஐயன் கூட வந்திருக்கிறாரு. நான் அதை கவனிக்க அப்படியே வந்துட்டேன். வந்து உள்ளே இருந்தேன். எங்கள் அக்கா வந்து நாங்கள் அங்கே பேசிகிட்டு இருந்தோங்க மைசூரில். அவங்க நைட்டு கனவுலையும் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயின்னுக்கிறப்படி, அது எனக்கு காலையில் சொல்லாமல் வேண்டாமான்னு சொல்லிட்டு, இல்லை நீ சொல்லு அப்படின்னேன். அவர் பார்த்துக்குவாரு சொல்லுன்னேன். இந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மை தான், நடக்கும் விட்டுரு நீ அப்படின்ட்டு. சரி நீ கோயிலுக்கு போனேன்னா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. சரி பார்க்கலாம் விடு, நான் போகும்போது ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் பண்ணால் போகணும் அப்படின்னாங்க. ஒன்றும் வேண்டாம் நீ வான்னு சொல்லிட்டு ஐயன் தீர்த்தமும் விபூதியாக அவங்களுக்கு கொடுத்து விட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நல்லாயிருக்கு, வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் நான் அவங்க வந்து அதை நினச்சிட்டே வந்ததுனால அந்த பட்டர்ஃப்ளை வந்து நாங்கள் டிவியில் இதில் வீடியோ போட்டு பார்த்துட்டு இருந்தால அவங்க நம்ம கூட பட்டாம்பூச்சி வந்தார் பாருங்க, பட்டாம்பூச்சி வடிவத்தில் அவங்க அதை நோட் பண்ணிகிட்டே வந்திருக்கிறாங்க. ஆனால் சத்தம் போடாமல் வந்தாங்க. என்னடா சத்தம் போடாமல் நம்ம பேசி கொடுத்துட்டு வரும்போது சத்தம் போட போகிறேன்னா, வந்து உள்ளே நுழையும் போது வாசப்படிக்கிட்டு நின்றுக்கிறாரு. எங்கள் அக்கா எங்களை உள்ளே விட்டு, எங்கள் அண்ணியும் என்னையும் உள்ளே விட்டு கதவை சாத்திட்டு வெளியே போயிட்டாங்க. என்னடா ஏன் வெளியே போகிற இவ்வளோ நேரத்துக்கு அப்படிங்கிறேன். கம்மனு இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் போயிட்டு கம்மனு எனக்கு சொல்லாமல் செய்யாமல் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்து அப்புறம் மறுபடியும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுத்தாங்க. அப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணாத போய் வெளியே லைட் போடு, எப்பவுமே போட்டு விட்ருவேன், போய் போடுன்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டு அப்போ நான் கவனிக்கலை. காலையில் பார்க்குறேன், நான் ஒரு கோலம் விடுற இடம் இருக்கும், நான் இன்றைக்கி கோலம் எதுவுமே விடல. ப்ளட்டு நல்லா ஒரு ஸ்பூனில் ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கழுவி விட்டு போனேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிறுக்குத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக, அதாவது நமக்கு ஒன்று செய்கிறாங்க, அது நமக்கு ஓரளவுக்கு கூட நமக்கு ஐயா இருக்கிறதுனால ஏதோ நமக்கு ஒன்றுமே செய்யாமல் ஓரளவுக்கு வந்து பாதுகாத்துட்டு போயிடுறாரு. நேற்று எனக்கு காலையில் வந்து ஃபிட்ஸ் வர்ற மாதிரி ஆயிடுச்சு, கூலிங் அவ்வளோ கூலிங் ஆயிடுச்சு. அப்பயும் நான் பச்சை தண்ணியில் தாங்க இத்தனை வருஷமும் குடிச்சிட்டுருக்கிறேன், ஆனால் ஒன்றும் தெரியல. நேற்று வந்து ரொம்ப இது மழையில் நனைஞ்சி எனக்கு அந்த குளிரில் ஏசியில் இருக்கும்போது ஒரு டைம் ஆகிருக்குது. அந்த மாதிரி ஆகிடுமான்னு பயந்துட்டு தான் அது வந்து உடனே ஐயா வந்து ரவுண்ட் கட்டிட்டார். மாத்திரை போடுறதுக்குள்ளே உடனே ஐயா நினச்சிட்டு விபூதியும் தீர்த்தமாக எடுத்து குடிச்சிட்டு டக்குன்னு மாத்திரை எடுத்து, ஏன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா, அதனால் தூக்கி போட்டுக்கிட்டேன். ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்களாட்டங்குது. என்னன்னா அவங்களுக்கு முக்கியமாக இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு வந்தேன்னா தெரில கடவுள், நான் இந்த ஊர்லேயே இருந்து வாழ்ந்து எனக்கு கடைசி காலத்தை முடிஞ்சு எங்கள் பசங்க தூக்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து அந்தளவுக்கு இவங்களே அதுக்கு முன்னாடியே என்னை பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்களாட்டாங்க. அந்தளவுக்கு இருக்காங்க. சுற்றி பக்கம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாப்பா நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, ஒரு தம்படி இல்லை. துரத்தி அடித்தவ கூட இந்த மூக்குத்தியை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த கமல் கூட எங்கள் மருமக செஞ்சு போட்டேன், எல்லாம் போச்சு. எல்லாம் ஒரு நம்பிக்கைனாலும் வாழ்ந்துட்டேன். ஏன் அதாவது இப்போ நம்ம யாருன்னு என்ன சொந்தமாக வாழ்ந்துட்டுருக்குறோங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்.
அது இப்போ தான் வந்து என்ன சொல்லுவாங்க இல்லையா, வெட்ட வெளிச்சம் போட்டு வெளிச்சம் கட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது வந்து வலிகள் இல்லாதுக்கும் போது வலிகள் இருக்கிற மாதிரி நம்மளை வந்து ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி பண்ணாங்க. இப்போ நம்ம வலியை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வலிக்கு மருந்தும் போடுறவங்களும் இல்லை, அதுக்கு ஆறுதல் சொல்கிறவங்களும் இல்லை. அந்த மாதிரி வந்து நம்ம பொழப்பு பொய் பொழப்பாக போயிடுச்சு. இதுக்கும் மேலே என்ன காலகட்டம், நேரம், நீதி, பணம் தாண்டான்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறது சத்தியம் படுத்துகிறாங்க. போங்க மக்களை, எங்கள் கடனு பார்த்தவங்க இந்த மாதிரி யாராவது வீட்டுக்கிட்ட தோட்டம் நிறைய வச்சுருக்கிறாங்க, இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் வச்சுருக்கிறாங்க. அதான் நம்ம காசு போட்டு எந்தெந்த பொருளை பார்த்து வச்சுக்கலாம், அத்தனையும் அழிச்சிட்டாங்க போகிறோன்னு பிடிச்சி. ஆனால் நானே இருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட்டு போட்டு பொருளை அவங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஒவ்வொன்றா பச்சை மிளகா செடியும் நான் நட்டது இல்லைங்க. எல்லாம் நம்ம மிளகாய் காய் போட்டு எடுத்து போடுறதுல தான் 2 வகை செடி கொண்டு வந்து வச்சுருந்தேன், எல்லாமே அழிஞ்சிருச்சு. அந்த மாதிரி போயிட்டுருக்கு மக்களே.